வணக்கம். இந்தியா முழுவதும் கமல்ஹாசன் சிறந்த நடிகரா, இல்ல மோகன்லால் சிறந்த நடிகரா என்ற ஒரு விவாதம் போயிட்டே இருக்கு. பல பேர் மோகன்லால் தான் சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்றாங்க. பல பேர் கமல்ஹாசன் தான் சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்றாங்க. நாம யார் சிறந்த நடிகர்னு அலசுவோமா? வாங்க. முதல்ல இந்த 2 நடிகர்களுடைய திரைத்துறை எப்படி இருந்தது என்பதை பார்க்கலாம். மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப இயல்பான நடிப்பு, இயல்பான ஒரு கதைக்களத்தை தான் அவங்க 99% அவங்க தயாரிச்சாங்க. அதுதான் அங்க ரசிக்கவும் செய்தது. அதனால அங்க நடிக்கிற எல்லாருமே ரொம்ப இயல்பா நடிப்பாங்க. எந்த ஒரு மசாலாக்களும் அதுல இருக்காது. இப்போ அதுல ஒரு சீன் வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஹீரோ வந்து கிளம்பி அவங்க ஃப்ரெண்டோட வெளில போறாருன்னா, அவர் காலையில எழுந்து படுக்கையை விட்டு எழுந்துக்கிறது, ப்ரஷ் பண்றது, குளிக்கிறது, அதுக்கப்புறம் சட்டையை அயன் பண்ணி போட்டுக்கிட்டு அவர் ஃப்ரெண்டு வந்து அப்போ கூப்பிடுவாரு. அப்புறம் அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு ஃப்ரெண்டு கூட பைக்ல போற மாதிரி ஒரு காட்சியை வைப்பாங்க. அதே மாதிரி காட்சி இங்க தமிழ்நாட்டில் எடுபடுமா? முடியாது. அதனால இங்க நம்மளுடைய படங்கள் எப்படி இருக்கும்? கொஞ்சம் மசாலாக்கள் கலந்த கலவையாதான் இங்க இருக்கும். அதுதான் எடுபடும். அதை தான் தயாரிப்பாளர்களும் விரும்பினாங்க. இது ஒண்ணு. 2வது நடிப்புன்னு பார்த்தா கூட நாம கண்ணாம்பா, சிவாஜி, எம்.ஆர். ராதா, சாவித்திரி போன்ற அழுத்தமான நடிப்பை கொடுத்த நடிகர்களை பார்த்து வளர்ந்தவங்க. அவங்கள சொல்லியும் குத்தம் கிடையாது. அவங்க கொஞ்சம் சற்று அதிகமாக தான் நடிப்பாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் நாடகத்துல இருந்து சினிமா பார்க்க ஆரம்பிச்ச ஜனங்க அதே மாதிரி தான் சினிமாவையும் எதிர்பார்த்தாங்க. நாடகத்துல எப்படி கொஞ்சம் எல்லாத்தையுமே அதிகப்படியா செஞ்சாங்களோ அப்படிதான் எதிர்பார்த்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் கொடுத்தாங்க. 2வது நம்ம தமிழ் மக்களும் அப்படிதான் கொஞ்சம் உணர்ச்சி வயப்பட்டவர்கள். எல்லாமே கொஞ்சம் அதிகமா இருக்கணும். அழுகையா இருந்தாலும் சரி, சிரிப்பா இருந்தாலும் சரி, எல்லாமே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடிச்சாங்க. அதுக்கு அடுத்த ஜெனரேஷனா கமல் வரும்போது அவரிடமும் அப்படிதான் எதிர்பார்த்தாங்க. அதனால இந்த திரையுலகம் வேற, மலையாள திரையுலகம் வேற. அங்க இயல்பு, இங்க ஜனரஞ்சகம். அதனால மலையாள பட உலகத்துல நடிக்கிற மோகன்லால் மிக இயல்பா நடிக்கக்கூடியவரா இருக்கிறாரு. ரொம்ப அழகா இயல்பா நடிக்கக்கூடியவர் என்பதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இங்க தமிழகத்துல இந்த மாதிரி ஜனரஞ்சகமான படங்கள் தான் முக்கால்வாசி. இதுல முதல்ல கமலுக்கு பெரிய ஒரு சேலஞ்சா இருந்தது நல்ல படங்கள் பண்ணணும்ன்றதுதான். அது நிறைய தயாரிப்பாளர்களுக்கு அந்த மாதிரி ஒரு கருத்தே கிடையாது. வெற்றி படங்கள் கொடுக்கணும், அதுக்கு அரைச்சமாவே அரைச்சி ஜனரஞ்சகமான ஃபேக்டர்ஸ் எல்லாம் அதுக்குள்ள போட்டு கொடுத்தா போதும் என்ற ஒரு திரையுலகத்துல நல்ல படங்கள் கொடுக்கணும்னு மெனக்கெட்டவர் நம்ம கமல்ஹாசன். அதனால ஜனரஞ்சகமான படத்துல இருந்து முழுமையாக வெளியே வர முடியலனாலும் அந்த காலகட்டத்துல 80கள்ல 90கள்ல நல்ல படங்களை அவ்வப்போது கொடுத்துக்கிட்டே இருந்தவர் கமல். அதற்காக மற்றவங்களை நம்பி இருக்காம தானே ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி நல்ல நல்ல படங்களை கொடுத்தவர். ஓகே, இது படங்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் நடிப்பு அவர் டே 1ல இருந்தே மிக சிறப்பான இயல்பான நடிப்பை தான் கொடுத்துட்டு இருந்தார். தோ அவருடைய சீனியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகப்படியான நடிப்பை கொடுத்துட்டு இருந்தவங்களா இருந்தாலும் இவர் வந்து சரியான அளவான இயல்பான நடிப்பை தான் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா அதற்குள் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை புகுத்துற அந்த ஒரு யுக்தியை கையாண்டாரு. ஏன்னா தமிழ் திரையுலகத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணோம் இல்லையா? வெறுமனே இயல்பாவே போயிட்டோம்னா அது அந்த அளவுக்கு ரசிக்கப்படாது. அதனால அவருடைய ஒவ்வொரு திரைப்படங்கள்லையும் அவருடைய கேரக்டரை எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா மாத்தணுமோ மாத்திக்கிட்டாரு. அதற்காக பெரும் மெனக்கெடல் அவருடையது. அந்த மாதிரி வேற எந்த நடிகனும் அவ்வளவு மெனக்கெடுத்து எந்த கதாபாத்திரத்தையும் வடிவமைச்சுக்கிட்டது கிடையாது. இதெல்லாம் டைரக்டர் சொல்றது கிடையாது. டைரக்டர் சொன்னதுக்கு மேல இவர் செய்யறது தான் இந்த விஷயங்கள். அந்த மெனக்கெடலுக்காக அவருடைய உழைப்பு, அவருடைய தேடல், அவர் ஒதுக்கின நேரம், இதெல்லாம் ரொம்ப அசாத்தியமானது. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் பல கேரக்டர்ஸ் வித்தியாசமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனா
சாதாரணமான கேரக்டரா இருந்தாலும் அதில் ஒரு சுவாரஸ்யத்தை புகுத்துவார். அதற்கு நான் சில எடுத்துக்காட்டுலாம் உங்களுக்கு சொல்றேன். அவர்கள் படம் அதுல ஒரு சாதாரண இளைஞனாவே வந்திருக்கலாம். ஆனா அவர் அதுல வென்ட்ரிலாக்கிஸ்டா வருவார். அந்த மாதிரி ஒரு டெக்னிக்க கண்டுபிடிச்சு இங்க இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அந்த ஒரு கலைஞனா அந்த அவர்கள்ல வருவார். புன்னகை மன்னன்ல ஒரு சாதாரண சித்தப்பா, கொஞ்சம் வயசான சித்தப்பாவா வந்துட்டு போகலாமே. அதுல சார்லின் செல்லப்பாவா வந்து கலக்கி இருப்பாரு. அதே மாதிரி ஆல வந்தான்ல இரட்டை வேடம் ஓகே. ஆனா நந்து கேரக்டருக்காக எவ்வளவு மெனக்கெடுத்து அந்த வயசுல அப்பவே அவருக்கு வந்து 50 வயசு கடந்துட்டாரு. தன்னுடைய எடைய கூட்டி மிக வித்தியாசப்படுத்தி இருப்பாரு. இந்திரன் சந்திரன்ல வர இந்திரன் கேரக்டர் அது ஒரு வயசான கேரக்டரா காமிச்சிட்டு போயிருக்கலாம். ஆனால் ஒரு அகோரமான உருவம் கொண்ட ஒரு ஆளா அந்த மேக்கப்புக்காக அவ்வளவு மெனக்கெடல், அந்த நட குரல் எல்லாத்தையுமே மாத்திருப்பார். அதுக்கப்புறம் அபூர்வ சகோதரர்கள்ல வந்து அப்பு, அதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கேரக்டர் அவர் பண்ணியிருப்பார். அந்த காலத்திலேயே நேபாளி கேரக்டர் எனக்குள் ஒருவன் படத்துல, அப்புறம் விஸ்வரூபம்ல ஒரு பெண்மை கலந்த ஒரு ஆளா நடிச்சுட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா கதக் கத்துக்கிட்டு ஒரு கதக் நடன கலைஞரா வந்தது. அன்பே சிவத்துல அந்த விகாரமான ஒரு முகம், அதற்கான மேக்கப் மட்டும் பண்ணிட்டு போலங்க. அந்த சோடா புட்டி கண்ணாடி அது பாத்தீங்கன்னா -6 8 ஏதோ சொன்னாங்க. ஸோ அதை ஜஸ்ட் போட்டு நடிக்க முடியாது. அதற்காக ஒரு லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. இது மைனஸ்னா அது பிளஸ், அதை வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்களை ஆராய்ந்து பண்ணக்கூடியவர் கமல். ஏன் இதெல்லாம் பண்றாருன்னா சுவாரஸ்யமா அந்த கேரக்டரை மாத்தி நம்ம மகிழ்விக்கிறதுக்கு தான். இப்போ மோகன்லால் வந்து தயிர் சாதம் அப்படின்னா அந்த தயிர் சாதத்துக்கு கூட ஒரு ஊறுகாய் வச்சு கொடுப்பார் நம்ம உலக நாயகன். மோகன்லால் ஒரு பிரியாணின்னா கூட ஒரு தயிர் பச்சடியும் கத்திரிக்காய் சட்னியும் வச்சு கொடுக்கிறவர் நம்ம கலைஞானி. இப்படி தான் எடுத்துக்கிட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் சுவாரஸ்யமா மாத்தி கொடுக்கிறவர் தான் நம்ம உலக நாயகன். அதனால அவரால் எளிமையாகவும் நடிக்க முடியும், இயற்கையாகவும் நடிக்க முடியும். அதை கொஞ்சம் சுவாரஸ்யமா ஆக்கி அந்த கேரக்டருடைய தன்மை மாறாம கொடுக்கவும் தெரிந்தவர் கமல்ஹாசன். இது என்னங்க, அவரு இந்தி படம் நடிச்சார்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாத்தி நடிப்பார். மலையாள உலகத்துக்கு போனா இயல்பா நடிப்பார். நீங்க சாணக்கியான்ற ஒரு படத்தை போய் பாருங்க, எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியாது. அவருடைய மிக மிக இயல்பா எந்த மசாலாவும் கலக்காத படங்கள்னா மலையாள படங்கள் போய் பாருங்க. தெலுங்குக்கு போனா அவர்களுக்கு ஏத்த மாதிரி காரசாரமா கொடுப்பாரு. கன்னடாக்கு போனா அதற்கேற்ற மாதிரி கொடுப்பார். தமிழ்னா நமக்கு ஏத்த மாதிரி கொடுக்கிறவர் த ஒன் அண்ட் ஒன்லி கமல்ஹாசன். அதனால எல்லா விதமாகவும் பெர்ஃபார்ம் பண்ண தெரிந்த கலைஞானி, சகலகலா வல்லவன், உலக நாயகன் கமல்ஹாசன் தான் சிறந்த நடிகர் என்பது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.